அவர் எடுத்த முடிவில் எனக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட அவர் நிலையில் இருந்து பார்க்குற போது நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கான இருப்பு, தனக்கான மரியாதை எங்கு கிடைக்கும்? திரு எடப்பாடிக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டுமென்றால் எது நாம் செல்ல வேண்டிய இடம் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கழகத்தில் பயணித்தவர் 1000 ஆண்டுகளை கடந்து இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று சூளுரைத்தார். 52, 53 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்து விட்டிருக்கிறதே, இதை தூக்கி நிறுத்துவதற்கு இவர் போன்ற மூத்தவர்கள் இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் அவருடைய செயல் என்பது பாஜகவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டது. ஏற்கனவே திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் வெளியில் வந்துட்டாங்க. எனவே திரு எடப்பாடிக்கு சாதகமான நிலையிலே மட்டும் பாஜக செல்லுகிறது என்கிற உணர்வு மேலிட்டதால் அவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து தான் தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்தது என்பது நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்வுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு இவருடைய பங்களிப்பும் இருக்கும். இன்றைக்கு உள்ள அரசியல் களச்சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு தாவேகா முழுமையாக எடுத்துருச்சு. தன்னுடைய பிரதான எதிரி என்று திமுகவை பிரகடனப்படுத்தி 2026 தேர்தல் போட்டி என்பதே திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த நிலைப்பாட்டை நோக்கி செங்கோட்டையன் செல்வதற்கு என்ன காரணம்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணமும் நோக்கமும் செயலும் தமிழக தேர்தல் அரசியல் களத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற பார்வையில் தான் அவருடைய பயணம் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதே நிலைப்பாட்டில் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்தார்.